ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 39 இன்ச் அளவுடைய ப்ளவுஸ் தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி பேக் பார்ட்டும் திருப்பி போட்டு ஒரு ஆம்கோல் சைட்லேருந்து இன்னொரு ஆம்கோல் சைடு வரையிலும் நானே எடுத்துக்கிறேன். 19.5 இன்ச் வருது. அதை நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இது வந்து முழுவதும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் அளவெடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போது நமக்கு கடையில் கொடுத்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணதவேவும் ஒரு பக்கம் ஏறியும் இறங்கியும் இருந்த மாதிரி இருந்துச்சு. கரை ரெண்டு ஒன்றா இல்லை. அதனால் நான் ஒரே சேமாக வச்சு 4ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கீழே ரா எட்ஜஸை மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு கீழே இது ஃபுல் வாயில் ப்ளவுஸுங்கிறதுனால 1.5 இன்ச்சஸ், அதாவது ஒரு ஸ்கேல் அளவு நான் மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஸ்லீவ் எடுக்கிறதுக்காக. ஸ்லீவை வந்து கரெக்டாக அந்த மடிப்பு பாகத்தில் ஸ்லீவினுடைய மடிப்பு பாகம் வர்ற மாதிரி வச்சுட்டு ஆம்கோல் சைடு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்லீவினுடைய ஹைட்டையும் எக்ஸாக்டாக எங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அதில் ஒரு மார்க்கிங்கும் மேலே ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சஸ் தூக்கியும் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட எண்டு வந்து நம்ம அந்த 1.5 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டு மேலே வர்ற மாதிரி வச்சு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சீம் அலவன்ஸுக்காக விட்டுருக்க இடத்துல சிசர் கட், சென்டர் சிசர் கட் போட்டு குழிவான பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவில். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அங்கே கொஞ்சம் பிசிறு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் பார்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கும் நான் ரெண்டாக ஃபோல்டிங் பண்ண மாரியே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரா எட்ஜஸை மார்க்கிங் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் வந்து கீழே பட்டிக்காக நான் விட்டுட்டு இறக்கம் இதுக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் வைக்க சொன்னாங்க. அதனால நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இதுக்கு கோடு போட்டு காமிச்சா உங்களுக்கு வந்து அவங்க இது ஃபுல் வாயில் ப்ளவுஸ்னால அந்த கோடு வெளியில் அவங்க போடையில் தெரியும். அதனால் நான் இந்த மாதிரி லைட்டாக ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ப்ளவுஸினுடைய கீழ்ப்பக்கம் எண்டை பிடிச்சு மேலே ஷோல்டரை மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன், ஹைட்டை. இப்போ வந்து நம்ம கீழே இறக்கத்துக்காக வச்ச கோட்டு அந்த லைட்டாக மார்க்கிங் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங் மேலே வச்சு நம்ம வந்து கீழே ப்ளவுஸினுடைய எண்டை வச்சு இந்த மாதிரி நம்ம ஷோல்டரு உடம்புக்கு இதுகளையெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். பேக் பார்ட்டினுடைய மடிப்பு பாகமும் நம்ம கிளாத்தினுடைய மடிப்பு பாகமும் ஒன்றா வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி நம்ம நெக்கினுடைய கரெக்டான அளவை மார்க்கிங் பண்ணிவிட்டு ஷோல்டரினுடைய அளவை மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சஸ் தள்ளி ஷோல்டர் பக்கத்தில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அக்குள் சைடு அந்த ஸ்லீவும் உடலும் ஜாயிண்ட்டாக இருக்கிற இடத்துல மார்க்கிங் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் தள்ளி நான் சீம் அலவன்ஸுக்காக இடம் விட்டு நான் மார்க்கிங் பண்ணி கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன் சைடில். இப்போ வந்து ஸ்லீவுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு பாக்ஸ் போட்டு எடுக்கிறது வந்து அந்த மேலே ஸ்டிச்சிங்க்காக விட்ட மார்க்கிங்கில் தான் மார்க்கிங் பண்ணணும். அதே மாதிரி பேக் நெக்கையும் நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் பாக்ஸ் போட்டு. இப்போ வந்து லைட்டாக வெளியில் வர்ற மாதிரி நான் ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் ஸ்லீவுக்கும் கர்வ் கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் சின்ன மாற்றம் பண்ணியிருப்பேன். நீங்கள் முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சீம் அலவன்ஸுக்காக விட்டுருக்க பகுதியில் சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்தி எடுத்துட்டு இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு கிராஸ் உயரத்தை மார்க்கிங் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஷோல்டரை ரெண்டாக பிடிச்சு மெயின் டாட்டினுடைய கீழே பட்டியும் மெயின் டாட்டும் உடலும் ஜாயின் பண்ணியிருக்க ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துக்கு கொண்டு வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சஸ் இறக்கி மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் பார்ட்லேயே மார்க்கிங் பண்ணி அதை மடித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸு, அதனால் கிராஸ் கட் போடலை. நான் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு சுற்றிலும் நம்ம ஸ்கேலை வச்சு பேக் பார்ட்டினுடைய அளவை மார்க்கிங் பண்ணிக்கிடுவோம். ஷோல்டரு நெக்கை மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி ஸ்லீவையும் மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு சைடுலையும் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்குவோம். அதே கீழேயும் நம்ம அந்த கிராஸ் உயரத்தை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுலையும் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம் எப்பவும் போல். இப்போது ஆம்ஹோல் வளைவை நான் கொடுத்துக்கிறேன், ஸ்லீவ் வளைவை.
அந்த சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்தியிருக்கதையும் அடையாளப்படுத்திக்கிட்டேன் ஸ்லீவ் பக்கம். இப்போ வந்து நெக்குக்கு நான் ஒரு அடையாளம் போட்டிருக்கேன். ஆனால் அதில் வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு கரெக்டான நெக்கினுடைய அளவை வந்து எடுத்துக்கிடுவோம். மேலே 1/2 இன்ச்சஸ் இறக்கி நான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக இறக்கி அந்த அளவு ப்ளவுஸை போட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் நெக்குக்கு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இவங்களுக்கு வந்து யார்கிட்ட கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து ஒழுங்காக தைச்சி தர மாட்டாங்க. இப்போ வந்து முன்பக்கம் இவங்க பூட்டை பத்தலைங்கிறதுனால நான் இப்படி மேலே ஆம்கோல் சைடில் நான் எக்ஸ்ட்ரா விடாமல் கீழே கொண்டு வரையில் சைடில் மட்டும் 1 இன்ச்சஸ் கிராஸாக கோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸ் வளைவு நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சைடில் இப்படி கிராஸாக கோடு போட்டிங்கன்னா இவங்க வந்து பூட்டை பத்தலைன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குழிவான பகுதிக்கு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவ் பக்கம் நெக்குக்கும் நான் கர்வ் கொடுத்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நான் விரிவான நெக்கு கொடுக்கல. இப்போ கிராஸ் வளைவில் கரெக்டாக நம்ம எடுத்துக்கிறலாம். ஃப்ரண்ட்டு கிராஸ் வளைவு 2 பக்கமும் நான் 1.25 இன்ச்சஸ் மட்டும் நான் தூக்கி மார்க்கிங் பண்ணி கிராஸ் வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். அந்த நம்ம கிராஸாக கோடு போட்ட இடத்துல தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், பேக்கை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சஸ் வந்து கூட இருக்கும். இப்போது பேக் பார்ட்டினுடைய எண்டும் கீழ்ப்பக்கமும் நம்ம பட்டிக்காக எடுத்திருக்க கிளாத்தினுடைய கீழ்ப்பக்கமும் சரிசமமாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரையிலும் சரிசமமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஷோல்டரில் கரெக்டாக இருக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டு கிராஸ் வளைவை நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அந்த சைடில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த வரையிலும் நம்ம வந்து கொண்டு வந்து மார்க்கிங் பண்ணிக்கிறணும். நம்ம பேக் பார்ட்டின்லேருந்து நம்ம 1 இன்ச்சஸ் கம்மி பண்ணக்கூடாது. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கறதுனால ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து கம்மி பண்ணணும். இப்போது நம்ம ஸ்டிச்சிங்க்காக மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் தூக்கி மார்க்கிங் பண்ணிவிட்டு சைடில் நான் மார்க்கிங் பண்ணலை உடல் ஜாயின் பண்ணுற பக்கத்தில் அது வந்து ஏற்றம் இறக்கமாக வரும். அதனால் நான் ஜாயின் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸ் நான் இது பண்ணாமல் ஹூக் சைட்லேருந்து அந்த சென்டர் வரையிலும் நான் ஸ்டிச்சிங்க்காக மார்க்கிங் பண்ணி எடுத்திருக்கேன் பட்டியில். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு 2 பட்டி நமக்கு வேணும். அது எந்த மாதிரி வாகுல துணியில் வருதுன்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் புரியாட்டி ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தனியாக நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் பட்டி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவையும் ஃபோல்டிங்கில் இருக்க அதை தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கலை. இந்த மாதிரி நான் ஒரு மொத்தமாக விரித்து விட்டு ராங் சைடு நான் ஒரு 1/2 இன்ச்சஸ் மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாறாமல் கிடச்சிரும். அதனால் ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு இன்ச்சஸ் அளவு மடித்து நான் அந்த மடித்து விட்ட எண்டுலையே நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஹெம்மிங் பண்ண வேணான்னு சொல்லிடுவாங்க இந்த கஸ்டமர். 2 தையலாக போட்டு விட்டுருப்பா எனக்கு இது வந்து ஹெம்மிங் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் மடித்து அந்த கார்னர்லையேவும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவேன். இதில் டபுள் ஸ்டிச்சிங்காக இதுவும் அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டி டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக ஸ்லீவை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டினுடைய கீழ்ப்பகுதியை மடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து அப்புறம் 1 இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து அந்த மடித்து விட்ட எண்டுலையே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சாக மடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் ஸ்லீவ் மாதிரியே. இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டில் தைக்கிறதுனால நான் இப்படி தைச்சிட்டேன். இப்போ பட்டிக்கு வந்து ராங் சைடை அடையாளப்படுத்திக்கிறேன். ராங் சைடில் அடையாளப்படுத்திட்டு ஒரு பட்டி கொஞ்சம் சைடில் கொஞ்சம் துணி பத்தாமல் வந்துச்சு. அதை வந்து உள் பட்டியாக கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஹூக் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பட்டி வந்து சைடு ஜாயிண்ட் பக்கம் எங்கிட்டு முடிக்கிறோமோ அங்கிட்டிருந்து ஆரம்பித்து எடுத்துக்கிறேன். அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது அந்த கீழ் பக்கத்தை திருப்பி விட்டு பிசுறு கீழே போகிற மாதிரி திருப்பி விட்டு ஒரு டாப் ஸ்டிச் நீடில் அளவு போட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ ஸ்லீவு கட் பண்ணதை எடுத்து நான் எல்லாம் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துட்டு 2 ஸ்லீவும் ஃபோல்டிங்காக இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். முயற்சி பண்ணுங்க, பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா யாராவது இருப்பாங்கன்னா அவங்க ப்ளவுஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது உன்னர்பட்டிக்கு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு கீழே எண்டில் ஒரு நீடில் அளவு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது சைடுலையும் அதே மாதிரி அந்த ஹூக் சைடு வர்ற பக்கத்தை அடையாளப்படுத்தி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரியே முன்னர் பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டியில் கீழே பட்டியினுடைய கீழ் பக்கம் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் உன்னர் தையல் இடைத்தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் இது மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே பட்டியை பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பட்டியில் சைடில் தைக்காமல் இருந்தேன், ஹூக் சைடு வர்ற பக்கத்தை அடையாளப்படுத்தி அதை தைச்சி கீழே 1/4 இன்ச் கேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து 2 பக்கமும் ஒன்றா இருக்குது, அதை ராங் சைடை அடையாளப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 இன்ச் வந்து நான் ஹூக் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு நான் அந்த மெயின் டாட்டை மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு அந்த மெயின் டாட் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஃபோல்டிங் பண்ணால் 1 இன்ச்சஸ் வர்ற மாதிரி எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். 3 இன்ச் வந்து உயரம் வச்சுருக்கேன். இதுக்கு நார்மலான டாட்டினுடைய அளவு தான் இந்த டாட்டுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் இவங்க வந்து ஃப்ரண்ட் பார்ட்க்கு ஹூக் பூட்ட முடியல, எப்படி தைச்சி கொடுத்தாலும் பூட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் தைச்சி கொடுத்தா தான் இவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து அமைப்பாக இருக்கும். இப்போ அதே மாதிரி முன்னர் பக்கமும் நான் ஹூக் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு அந்த மெயின் டாட் எங்கே வந்திருக்குதோ அந்த இதை அடையாளப்படுத்தி 2 இன்ச்சஸ் வந்து டாட்டினுடைய அளவையும் அடையாளப்படுத்தி நான் டாட் பிடிச்சு எடுத்துக்கிட்டேன். மெயின் டாட்டு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த மெயின் டாட்டினுடைய கார்னர் எங்கே முடியுதோ அங்கே எக்ஸாக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஹூக் பீஸ் வந்து மடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும் கப் ஷேப்பை பார்க்க. கொஞ்சம் தூக்கி நீங்கள் கிராஸாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போடையில் எதுவும் தெரியாது. ஆனால் இது நச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ப்ளவுஸே அமைப்பாக இருக்கும். அந்த மெயின் டாட் கார்னருக்கு நேராக நீங்கள் ஹூக் பீஸ் பிடிங்க ஸ்ட்ரெயிட்டாக. அப்படிங்கிற போது இது வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் அந்த மேல் துணியும் உள் துணியும் விலகாமல் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஹூக் பீஸை. இப்போ அதே மாதிரி மெயின் டாட் கார்னருக்கு நேராக சைடில் அந்த ஆம்ஹோல் டாட்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கிடுவோம். ஹூக் டாட்டும் ஆம்ஹோல் டாட்டும் 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஆம்ஹோல் டாட்டுக்கும். ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிருங்க. வளைச்சி நெளிச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு டாட்டினுடைய ஸ்டிச்சிங்கையுமே பாருங்கள் எவ்வளோ அமைப்பாக இருக்குதுண்டு. இந்த மாதிரி அமைப்பாக இருக்கும். போட்டோம்னாலும் நமக்கு வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் மாதிரி நச்சுன்னு இருக்கும். கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் தான் தைக்கணும். ஹூக் சைடு இருக்கிற பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு 2 பட்டியும் ஒரே அளவாக இருக்கான்னு நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 பட்டியும் ஒரே அளவு இருக்காண்டு கொஞ்சம் பிசுறு இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஒரு நூலளவு பிசுறு வர்றதுக்கு நம்ம இழுத்து தைக்கையில் அந்த பிசுறு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே இது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் இது வரக்கூடியது தான். இதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் அந்த பட்டியும் வச்சு தைக்கையில் அந்த பட்டியை ஒரு 1/4 இன்ச் ஸ்டார்ட்டில் ஹூக் சைடு வந்து தூக்கி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மெயின் டாட்டை ஹூக் சைடு பக்கம் திருப்பி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உன்னர் பக்க பட்டியையும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணையில் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சோம், அந்த பட்டியினுடைய கார்னரை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணையில் ரொம்பவே அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம போடையில் அமைப்பாக இருக்கும். இப்போது டபுள் ஸ்டிச் போட்டு இந்த பக்கத்து பட்டிக்கும் நம்ம எடுத்துக்குவோம். இதுக்கு டாப் ஸ்டிச் வந்து போடலை. ஏன்னு கேட்டால் ஃபுல் வாயில் ப்ளவுஸு நமக்கு வந்து நூலிழைகள் வந்து பிரிஞ்சு வராது. அதனால் இப்போ வந்து நான் ஹூக் பீஸுக்கு வந்து நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹைட்டை. அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சே நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு 2.25 இன்ச்சஸ் அளவில் நான் வி பீஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2ஆக ஃபோல்டிங் பண்ண மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டபுள் கிளாத்தாக போட்டிங்கன்னா வேகமாக அந்த வி பீஸ் துணி வந்து கிழியாது.
இப்போது அந்த பீஸ் துணியை வச்சேவும் நம்ம அந்த ஹூக் வச்சு தைக்கிற பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஹைட்டை. இப்போ ஸ்கேலை வச்சு 1.25 இன்ச் அளவில் நம்ம மார்க்கிங் பண்ணி இதை எடுத்துக்கிடுவோம். 2ஆக ஃபோல்டிங் பண்ண மேலே தான் இதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க, நேராக ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து அடிப்பக்கம் மேல் பக்கம் வச்சு அடிப்பக்கம் 1/4 இன்ச் வந்து பிசிறு மடித்து விட்டுட்டு ஹூக் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். மேல் பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக்கு கிட்ட வரையில் ஒரு கிராஸ் கொடுத்துருங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்கு. கீழே ஹைட் வந்து 1 இன்ச்சிலேருந்து அப்படியே கொஞ்சம் கிராஸாக அந்த நெக்கினுடைய உள்பக்கமாக அப்படி இழுத்து கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து நெக்கு லூஸ் விழுகாது, ப்ளவுஸ் வந்து அமைப்பாக இருக்கும். நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸில் வந்து கட் பண்ணியிலேயே இதை கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் ஹூக் பீஸ் வச்சு தைக்கையில் அங்கே கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த கார்னரை கட் பண்ணி விட்டுட்டு ஹூக் பீஸை நம்ம மடித்து விட்டு அந்த டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குவோம். நம்ம ஜாயின் பண்ண அந்த ஜாயிண்டிங்கில் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பீஸ்க்கும் அந்த கார்னரை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மடிஞ்சு கொடுக்கும். இப்போ ஹூக் பீஸை வந்து ஃபுல்லாக உள்புறம் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அந்த திருப்பி விட்டு அந்த ஹூக் பீஸினுடைய எண்டில் இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பீஸையும் பாதியாக ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பிசிறை மறைக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே எண்டில் ஒரு ஷேப்பும் அந்த பட்டியினுடைய சென்டரில் ஒரு ஷேப்பும் அந்த பட்டியும் ஃப்ரண்ட் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்க அந்த ஜாயிண்டிங்கில் கரெக்டாக ஒரு பீஸ் வந்து கட்டாயம் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ளவுஸ் போட்டு பூட்டையில் ஸ்டிச் பண்ணி போடையில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பீஸ் கொடுத்துட்டு மேலே லாஸ்ட்டில் பீஸ் தைக்கையில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பு விட்டுட்டு ஃபஸ்ட்டு பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் நம்ம நெக் பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் இப்போ லைட்டாக அந்த ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஒரு நூல் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பிசரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பக்கமே அப்படி தான் இருந்துச்சு. 2 பக்கமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயிண்டிங் வந்து கிராஸாக ஜாயின் பண்ணுறேன். 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாகவும் நெக்கு பக்கம் வரையில் ஸ்லீவ் பக்கம் வந்து 1/2 இன்ச்சஸ் வந்து கரெக்டாகவும் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தைக்கையில் நமக்கு வந்து ஷோல்டரில் வந்து அந்த நெக்கு வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். இப்போது ஸ்லீவை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மடித்து நம்ம பார்த்துட்டு பிசிறு இருந்தால் கட் பண்ணி விட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் எதுன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸ்லீவினுடைய குழிவான பகுதி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஷோல்டர்லேருந்து வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து உடல் பத்தாமல் வந்தாலும் இல்லை ஸ்லீவ் பத்தாமல் வந்தாலும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஜாயின் போட்டுக்கிற முடியும் இந்த சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா. இப்போ ஷோல்டர்னு டபுள் ஸ்டிச் போட்டு ஷோல்டர்லேருந்து கொண்டு வந்து முடிச்சுட்டு இன்னொரு பாதியை ஸ்லீவினுடைய இன்னொரு பாதி அதாவது பேக் பார்ட்டை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணியாச்சு. 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு இன்னொரு பாதிக்கும் ஷோல்டர்லேயே கொண்டு வந்து நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டி சொல்லுங்கள், நான் ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக போடுறேன். இப்போது அதே மாதிரியே ரைட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டரில் அந்த ஸ்லீவினுடைய சென்டர் சிசர் கட்டை வர்ற மாதிரி ஷோல்டர் ஜாயிண்டிங்கில் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு நான் ஷோல்டரில் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு பாதி இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம தைக்கிறோம். இது வந்து ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை தைச்சிட்டு அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டில் ஸ்லீவை ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும். ஸ்டிச் பண்ணணுன்னா நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக நம்பர் கொடுக்கவான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். யாராவது ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நான் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி வர்றேன். கீழே இடுப்பு பகுதியில் மட்டும். ஸ்லீவில் ஆம்போல்லாம் எந்த மாற்றமும் நான் பண்ணலை. இப்போது எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டால் பிரித்து விட்றதுக்காக எக்ஸ்ட்ரா 2 தையல் சேர்த்து போட்டு எடுத்துக்கிறேன்.
அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ ஸ்லீவை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி இப்போ ஸ்லீவினுடைய அளவு எக்ஸாக்டாக அந்த அளவு ப்ளவுஸினுடைய அளவை எடுத்துக்கிறேன். ஸ்லீவ்லேருந்து ஆம்ஹோல் வரையிலும் நான் அதே மாதிரியே எடுத்துக்கிறேன். அதே அளவு மாறவே இல்லை. ஆம்ஹோல் வரையில் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் ஹூக் பூட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கிராஸ் கொடுத்தோம். அந்த கிராஸில் சேர்த்து பேக் பார்ட்டோட இந்த சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ வந்து இன்னொரு பக்கம் நம்ம எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவே இந்த பக்கம் அளவு எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஒரே ஈவனாக கட் பண்ணி விட்டுருவோம். ஆம்ஹோல் கிட்ட எவ்வளோ கிளாத் இருக்கோ அதே மாதிரியே ஸ்லீவ் பக்கமும் உடல் பக்கமும். இப்போ வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாம் இப்படி இந்த மாதிரி மடித்து போட்டு அந்த சைடு ஜாயிண்டிங் ஒன்றாகிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு பக்கமும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கிளாத்தை. எடுத்துகிட்டு இப்போ வந்து பேக் பார்ட்டை வந்து இப்படி சைடு ஜாயிண்டிங் 2ம் ஒன்றாகிற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பேக் பார்ட்டை இன்னொரு மடிப்பு 4ஆக மடிச்சுக்கோங்க. பேக் பார்ட் மட்டும் 4ஆக மடிச்சுட்டு அந்த மடிப்பு பாகத்தில் ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு கேட்டால் இது வந்து பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி தான் டாட் பிடிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இவங்க வந்து அளவு ப்ளவுஸோட இவங்களுக்கு வந்து பெருசாக தைக்கணுங்கிறதுக்காக நான் அளவு ப்ளவுஸில் வச்சு அளவு எடுக்கலை. அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு மற்ற ப்ளவுஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எடுக்கணும்னு. இப்போது ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ஹைட்டில் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். பேக் டாட்டு. இப்போது ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நெக்கு மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ நெக் பீஸ் வந்து ஒரு பக்கம் லைட்டாக ஒரு நூல் பிசுறு வந்து எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு ஸ்கேல் அளவு 1.25 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப சின்ன அளவு நெக்குங்கிறதுனால 2 பீஸாக 4 பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங்லேயே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி கிராஸாகவே வச்சு நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கிராஸாக வச்சு ஜாயின் போட தெரியாட்டி ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை நேராகவும் ஒரு பீஸை குறுக்கவும் வச்சு அந்த கிராஸில் ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இல்லை ஈவனாகவும் தைச்சிக்கரலாம். இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இப்போ வந்து நான் நெக் பீஸை வந்து 1/4 இன்ச் மடக்கி அந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய மேல் பக்கம் இருந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஷோல்டர் பிசுரை வந்து பின்பக்கமாக திருப்பி விட்டுடுறேன். 1/4 இன்ச் கேப்லேயே நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணி வாங்க. வளைச்சு நெளிச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து சரியாக வராது. நீங்கள் ஸ்டிச் பண்ணவே ரொம்பவே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எந்த இதுவுமே பண்ண முடியாது. பயப்படாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் பிசுறு விட்டு மேலே மடித்து விட்டு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் நெக் பிசுரை. இப்போ வந்து ஈவனாக அந்த நெக் பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதிகமாக இருக்கிறத அங்கங்கே நூல் இலைகள் தெரிகிறத. இப்போது நெக் பீஸை வந்து மடக்கி நம்ம பிசுறு மறையிற மாதிரி வச்சு அந்த ஜாயிண்டிங்கில் நெக் பீஸும் நம்ம ப்ளவுஸும் ஜாயிண்டிங் பண்ண அந்த ஜாயிண்டிங்கில் வச்சு மேலே டாப் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. மடித்து டாப் ஸ்டிச் போடுறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போடையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரே அளவாக நெக் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் நம்மளால். இதுவும் ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதையும் நான் ஸ்டிச் பண்ண சொல்லித்தரேன் இன்னொரு வீடியோவில். இப்போ ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ராங் சைடு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பிசுறு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் பீஸினுடைய பிசுறு இந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணாமல் விட்டோம்னா வெளியிலையும் தெரியும். 2வது அந்த நெக்கு வந்து பிறண்டுக்கிட்டே இருக்கும். பிறண்டு வரும். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்கு வந்து இப்படி நம்ம போட்டிருக்கையில் பதிவாக இல்லாமல் இப்படி பிறண்டுக்கிறோம்.
ஏன் காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பிசுரை வந்து நம்ம வெட்டாமல் கட் பண்ணாமல் விடுறதுனால தான் நமக்கு வந்து அந்த மாதிரி நெக்கு வந்து பிறண்டுட்டு வர்றது. இப்போது நம்ம இந்த நெக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணதை ஃபுல்லாக உள் பக்கமாக திருப்பி அந்த நெக் பீஸினுடைய எண்டில் ஓரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். நெக்கினுடைய எண்டில் இல்லை, இந்த நெக் பீஸ் மடித்து விட்ட ஓரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சென்டரில் பெரிய அளவு தையல் வச்சு ஹெம்மிங் போட்டுக்கரலாம். தையல் போட்டுட்டு ஹெம் போட்டுக்கரலாம். நான் வந்து ஹெம்மிங் பண்ணலை, இவங்களுக்கு வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போது திருப்பி நல்ல பக்கமாக நான் அந்த நெக்கினுடைய எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு வந்து 1/4 இன்ச் கேப்பில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக நெக் வந்து ஃபினிஷிங் ஆயிரும். பாருங்கள், ரொம்ப அழகாக நம்ம அருமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லணும். உங்களுக்கு இந்த மாதிரி அளவெடுத்து தைக்கக்கூடிய ப்ளவுஸ் இருந்தால் மட்டும், எல்லாத்துக்கும் இந்த வந்து கட்டிங் வந்து பொருந்தாது, ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங். இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நானே ஸ்டிச் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.